ஓம் சாந்தி 14/12/2025 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/2/2008 மதுபன். உலக மாற்றத்திற்காக அமைதி சக்தியை பயன்படுத்துங்கள். இன்று பாப்தாதா தன்னுடைய உலகை மாற்றக்கூடிய குழந்தைகள் மற்றும் தந்தையின் நம்பிக்கையின் தீபங்களாகவும் இருக்கின்ற நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகள் பாப்தாதாவிடம் மிக 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 அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா அறிவார். மேலும் பாப்தாதாவுக்கும் கூட ஒவ்வொரு குழந்தையிடமும் 100 மடங்குக்கும் மேலாக அதிக அன்பு இருக்கிறது. மேலும் இந்த அன்பானது சதா இந்த சங்கம யுகத்தில் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். எப்படியெல்லாம் சமயம் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இப்போது ஏதாவது செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணம், ஆர்வம், உற்சாகத்துடன் இருக்கிறது. ஏனென்றால் தற்சமயம் 3 விதமான சக்திகளும் மிகவும் குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கிறார்கள். தர்ம பரிபாலனம் ஆனாலும், ராஜ்ய பரிபாலனம் ஆனாலும், விஞ்ஞான சக்தியாக இருந்தாலும் சரி, இன்றைய விஞ்ஞான சக்தியும் கூட இயற்கை தத்துவத்தை சரியான முறையில் உபயோகிக்க முடியவில்லை. நடக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் விஞ்ஞான சக்தியானது தத்துவத்தை பயன்படுத்தி காரியம் செய்ய வேண்டும். ஆனால் தத்துவமும் கூட விஞ்ஞான சாதனம் இருந்தாலும், முயற்சிகள் செய்தாலும் இப்போது வசத்தில் இல்லை, அதாவது கட்டுப்பாட்டில் இல்லை. இனி போக போக இயற்கையின் விளையாட்டு மென்மேலும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் இயற்கையிலும் கூட முன்பு இருந்ததை போன்ற சக்தி இப்போது இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது எந்த சக்தி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அமைதி சக்தி, சைலன்ஸ் பவர் தான் உலக மாற்றம் செய்யும். நாலா பக்கமும் இப்போதுள்ள குழப்பத்தில் இருந்து மீட்கக்கூடியவர் யார் தெரியும் அல்லவா? பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரியான ஆத்மாக்களை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. ஆதலால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஊக்கம், உற்சாகம் இருக்கிறது. பிராமண ஆத்மாக்களாகிய நாம் தான் பாப்தாதாவுடன் இருக்கின்றோம். மேலும் மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்தில் துணையாகவும் இருக்கின்றோம். பாப்தாதா விசேஷமாக அமிர்த வேளையில் மற்றும் முழு நாளும் கூடவே இருக்கும்போது பார்த்தார். அதாவது உலகத்தில் 3 சக்திகளும் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு சாந்தி தேவிகள் மற்றும் சாந்தி தேவர்களாகிய நீங்கள் எவ்வளவு அமைதி சக்தியை சக்திசாலியாக பிரயோகிக்க வேண்டுமோ அதில் குறை உள்ளது. ஆதலால் பாப்தாதா இப்போது எல்லா குழந்தைகளையும் உற்சாகப்படுத்துகின்றார். சேவை செய்யும் இடங்களில் நன்றாகவே செய்தியை பரப்புகிறீர்கள். ஆனால் அமைதி சக்தியை நாற்புறமும் பரப்ப வேண்டும். குல்சார் தாதி அவர்களுக்கு அடிக்கடி இருமல் வந்து கொண்டே இருந்த காரணத்தால் பாபா கூறுகிறார், வாத்தியம் அதாவது தொண்டை கெட்டு போய்விட்டது. இருந்தாலும் கூட பாப்தாதா குழந்தைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. அதுபோல் குழந்தைகளும் இருக்க முடியாது. அதனால் பாபா குழந்தைகளுக்கு நாலாபுறமும் அமைதி சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்கள் என்று சைகை செய்கின்றார். விசேஷமாக பிரம்மா பாபாவையும் ஜெகதம்பாவையும் பார்த்தீர்கள். இவர்கள் சுயம் ஆதி தேவியாக இருந்தாலும் கூட அமைதி சக்திக்காக எவ்வளவு குப்தமாக முயற்சி செய்தார்கள். உங்களுடைய தாதியும் கூட கர்மாத்தீத்த நிலை அடைவதற்காக இந்த விஷயத்தை எவ்வளவு உறுதியாக செய்தார். பொறுப்பு இருந்த போதிலும் சேவையின் திட்டங்களை தீட்டினாலும் அமைதி சக்தியை சேமித்தார்கள். வாத்தியம் எவ்வளவுதான் சரியில்லாமல் இருந்தாலும் பாப்தாதாவுக்கு அன்பு இருக்கிறது. சேவை சம்பந்தமான பொறுப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சேவையில் வெற்றிக்கான பிரத்யக்ஷ பலன் அமைதி இல்லாத போனால் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு கிடைக்க முடியாது, அதாவது பலன் கிடைக்க முடியாது. மேலும் ஏனெனில் தனக்கான முழு கல்பத்தின் பலனும் கூட அமைதி சக்தியின் மூலம்தான் அடைய முடியும். இதற்காக இப்போது ஒவ்வொருவரும் தனக்காக முழு கல்பத்திலும் ராஜ்ய பாக்கியம் அடைவதற்கும் பூஜைக்குரியவராக ஆவதற்கும் சேமிப்பதற்கான நேரம் இருக்கிறது.
ஏனென்றால் நேரத்தை பயன்படுத்த முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரத்தான் போகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அமைதி சக்தியின் மூலமாக டச்சிங் பவர் மற்றும் கேட்சிங் பவர் அவசியமாக இருக்கும். மேலும் எந்த சாதனமும் உபயோகப்படாமல் போகக்கூடிய அந்த நேரமும் வரும். பாப்தாதாவின் டைரக்ஷன் படி டச்சிங் தான் காரியத்தை செய்ய வைக்கக்கூடிய ஆன்மீக சக்தி மட்டுமே இருக்கும். ஆதலால் தன்னை சோதியுங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் பாப்தாதாவின் டச்சிங் மனதிலும் புத்தியிலும் எனக்கு கிடைக்குமா? இதற்காக வெகுகால அபியாசம் தேவையாக உள்ளது. இதற்கான சாதனம் மனம் மற்றும் புத்தி அவ்வப்போது மட்டுமல்ல, சதா சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இப்போது ஒத்திகை அதிகமாகிக் கொண்டே இருக்கும். பிறகு ஒரு நொடியில் உண்மையாகிவிடும். ஒருவேளை மனதிலும் புத்தியிலும் எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் உதவி செய்து கொண்டிருப்பவர் மீதும் சிறிதளவு எதிர்மறை எண்ணம் இருந்தால் அதை கிளீன் மற்றும் கிளியர் என்று சொல்ல முடியாது. ஆதலால் பாப்தாதா இதற்காக கவனத்தை ஈர்க்கின்றார். முழு நாளும் சோதித்து பாருங்கள், அமைதி சக்தி எவ்வளவு சேமிப்பு ஆகியுள்ளது. சேவை செய்து கொண்டிருந்தாலும் கூட அமைதி சக்தி வாய்மொழியில் ஒருவேளை இல்லாமல் இருந்தால் உடனடியான பலன் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு இருக்காது. முயற்சி அதிகமாகவும் பலன் குறைவாகவும் இருக்கும். சேவை செய்யுங்கள், ஆனால் அமைதி சக்தி நிறைந்த சேவையை செய்யுங்கள். அப்போது நீங்கள் எந்தளவு வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை விட அதிகமாகவும் கிடைக்கும். அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். மற்றபடி பாப்தாதாவிற்கு குஷியாக இருக்கிறது. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் என்ன சேவை செய்கிறீர்களோ அதனை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தனக்காக அமைதி சக்தியை சேமிப்பதில், சுயமாற்றம் கொண்டு வருவதில் இன்னும் கொஞ்சம் கவனம் வேண்டும். இப்போது உலக மாற்றம் ஏற்படுவதற்கு யார் நிமித்தமாக போகிறார்கள் என்று முழு உலகிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் துக்கமும் அசாந்தியும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். ஆதலால் பக்தர்கள் தங்கள் இஷ்ட தேவதைகளை நினைவு செய்கிறார்கள். சிலர் மிக அதிகமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத குருமார்களின் பக்கமாக பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு நாள்தான் இப்படி இருக்கும் என்று விஞ்ஞானிகளும் கூட இனி என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் பதில் சொல்லக்கூடியவர் யார்? அனைவர் மனதிலும் பொற்காலம் எப்போது உதயமாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் நீங்கள் அனைவரும் பொற்காலத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் தானே? அப்படிப்பட்டவர்கள் தானே? இதற்கு நாங்கள் நிமித்தமாக இருக்கின்றோம் என்று நினைப்பவர்கள் கை தூக்குங்கள். அனைவருமே கை உயர்த்தினார்கள். நிமித்தமாக இருக்கிறீர்கள். நல்லது. இவ்வளவு பேர் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு காலம் தேவைப்படும்? உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிதான், பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சிதான். இந்த பொன்னான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் பொன்னான நேரத்தின்படி கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுக்குள் சேவைக்கான கூட்டம் நடக்கும்போது அதில் பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்கிறீர்கள் அல்லவா? இப்போது இந்த மீட்டிங், அதாவது அமைதி சக்தியை சேமிப்பது பற்றி மீட்டிங் செய்யுங்கள், திட்டம் தயார் செய்யுங்கள். நினைவு மற்றும் சேவை. நினைவு என்பதன் அர்த்தம் அமைதி சக்தி. இதனை எப்போது அடைகிறீர்களோ அப்போது உங்கள் நிலை உயர்ந்ததாக இருக்கும். உதாரணமாக, நீங்கள் ஒரு மிக உயரமான இடத்தில் சென்று நின்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தீர்களானால் எல்லாம் தெளிவாக தெரிகிறதல்லவா? அதே போல உங்களுடைய உச்ச நிலை இருக்கும். எல்லாவற்றிற்கும் உயர்ந்தது எது? பரந்தாமம். பாப்தாதா கூறுகின்றார், சேவை செய்தவுடன் உயரத்தில் இருக்கும் தந்தையிடம் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, களைப்பாக இருக்கும்போது 5 நிமிடம் அமைதியாக இருந்து விடுகிறீர்கள் என்றால் வித்தியாசம் தெரிகிறதல்லவா? இதுபோல இடையிடையே தந்தையிடம் வந்து அமர்ந்து விடுங்கள். இதற்கு அடுத்த உயரமான இடம் சிருஷ்டி சக்கரத்தை பார்ப்பது. சிருஷ்டி சக்கரத்தில் உயர்ந்த இடம் எது? சங்கமயுகம். சங்கமயுகத்தில் முள்ளின் முனையை உச்சத்தில் காண்பிக்கிறார்கள் அல்லவா?
கீழே வந்தீர்கள், சேவை செய்தீர்கள், பிறகு உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுங்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? சமயம் உங்களை அழைக்கிறது. நீங்கள் நேரத்தை அழைத்து கொண்டிருக்கிறீர்களா? படைப்பவர் யார்? உங்களுக்குள் இதை போன்ற திட்டத்தை தயார் செய்யுங்கள். நல்லது. குழந்தைகள் வரத்தான் வேண்டும் என்று கூறினார்கள். தந்தையும் சரி என்று கூறினார். இதுபோல ஒருவருக்கொருவர் இடையேயான விஷயத்தை, சுபாவத்தை, உள்ளுணர்வை புரிந்து கொண்டு சரி, ஆமாம் என்று சொல்லுவதன் மூலம் இந்த ஒருங்கிணைந்த சக்தியானது அமைதி சக்தியின் ஜுவாலையை பிரகாசிக்கச் செய்யும். நெருப்பு கொழுந்தை பார்த்திருக்கிறீர்கள் தானே? இந்த ஒருங்கிணைந்த சக்தியானது அமைதி சக்தியின் ஜுவாலையை பிரகாசிக்கச் செய்யும். நல்லது. சேவைக்கான வாய்ப்பு மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் மும்பை. பெயரே மகாராஷ்டிரம். மகாராஷ்டிராவுக்கு டிராமா படி விசேஷமான கோல்டன் கிஃப்ட் கிடைத்திருக்கிறது. என்ன அன்பளிப்பு? பிரம்மா தந்தை மற்றும் தாயின் பாலனை மகாராஷ்டிரத்திற்கு நேர்முகமாக கிடைத்துள்ளது. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்திலும் கிடைத்துள்ளது. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு அதிகம். இப்போது மகாராஷ்டிரா மகானாகத்தான் இருக்கிறது. இனி என்ன செய்ய வேண்டும்? மகாராஷ்டிரா எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை தயார் செய்ய வேண்டும். இதற்காக ஒரு மீட்டிங் செய்து அதில் எல்லோருக்கும் ஒரே சுபாவம், ஒரே சமஸ்காரம், ஒரே சேவையின் லட்சியம், அமைதி சக்தியை எப்படி பரப்புவது என்பது பற்றிய பிளானை தயார் செய்ய வேண்டும். செய்வீர்கள் அல்லவா? நல்லது. 1 மாதத்திற்கு பிறகு என்ன திட்டம் போட்டிருக்கிறீர்கள் என்று ரிப்போர்ட் பாப்தாதாவிற்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய இந்த ஆன்மீக உரையாடலின் மூலம் இன்னும் அதிகமாகிவிடும். வெவ்வேறு ஜோன்களும் உள்ளன அல்லவா? ஆகவே அவர்களும் தயார் செய்வார்கள். ஒரு வழிகாட்டுதல் சரத்தை தயாரியுங்கள். அவர்கள் அதில் வைரங்களை கோர்க்கட்டும். உங்களுக்கு தைரியம் இருக்கிறதல்லவா? சமஸ்காரத்தை ஒன்றாக இணைக்கும் காரியத்தை எந்த மண்டலத்தினர் செய்வார்கள்? ஏதாவது ஒரு மண்டலம் சுப விருத்தி, சுபமான திருஷ்டி, சுபமான கிருத்தியை எப்படி கொண்டு வருவது என்ற விஷயத்தை எடுத்துக்கொள்ளட்டும். அடுத்த ஜோன், ஒருவேளை யாரோ ஒரு ஆத்மா சுயமாக தனது சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை, விரும்புகிறார் ஆனால் செய்ய முடிவதில்லை. இதற்காக அந்த ஆத்மாவுக்காக இரக்க மனம், மன்னிப்பு, உதவி, அன்பை கொடுத்து எப்படி தன்னுடைய பிராமண பரிவாரத்தை சக்திசாலியாக ஆக்கலாம், இந்த பிளானை செய்யட்டும். இப்படி செய்ய முடியுமா? முதல் வரிசையில் இருப்பவர்கள் சொல்லுங்கள், செய்ய முடியுமா என்று. முடியும் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். ஏனெனில் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே மகாரதிகள். இப்போது பாப்தாதா பெயர் சொல்லப் போவதில்லை. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எது பிடித்தமானதாக இருக்கிறதோ அதை ஆன்மீக சம்பாஷணை செய்து பிறகு சிவராத்திரிக்கு பிறகு கூட 1 மாதத்தில் ரிசல்ட் கூறலாம். அனைத்து இடங்களிலும் விருத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு பாப்தாதாவின் வாழ்த்துக்கள். குவாலிட்டியான, தகுதியானவர்கள் என்றால் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. குவாலிட்டி என்பதன் பொருள் நினைவை நியமப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காண்பிப்பவர்கள். மற்றபடி மைக்கு மற்றும் வாரிசு என்பது பற்றி உங்களுக்கு தெரியும். நிச்சய புத்தி உள்ளவராக, உறுதி உள்ளவராக இருக்க வேண்டும். நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ், வெளிநாட்டினரிடம் பாப்தாதாவின் சந்திப்பு. தம்பதிகள் மற்றும் குமாரிகளுக்கான ரிட்ரீட் விசேஷமாக நடந்தது. இவர்கள் அடையாளத்துடன் வந்திருக்கிறார்கள். நன்றாக இருக்கிறது. குமாரிகள் கூட்டமாக செல்லுங்கள். அனைவரும் பார்க்கட்டும். சுற்றி வாருங்கள். நல்லது. அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். என்றாலும் குமாரிகள் டபுள் லக்கி, இரட்டை அதிர்ஷ்டசாலிகள். ஏன்? மேலும் குமாரர்களும் லக்கி தான். ஆனால் குமாரிகளுக்கு பாப்தாதாவின் குருபாயி என்ற குருவின் சிம்மாசனம் கிடைத்து விடுகிறது. மன சிம்மாசனம் இருக்கவே இருக்கிறது. அது எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் குருவின் ஆசனம் என்பது எதில் அமர்ந்து கொண்டு முரளி படிக்கிறார்களோ அதுதான். டீச்சராகி கற்பிக்கிறார்கள். ஆகவேதான் பாப்தாதா குமாரிகள் லக்கி என்று கூறுகிறார். குமாரிகளின் புகழ் 21 பரம்பரையை முன்னேற்றுபவர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய 21 பிறவிகளை முன்னேற்றி கொண்டிருக்கிறீர்கள்.
ஆனால் யாருக்காக நிமித்தமாகி இருக்கிறீர்களோ அவர்களையும் கூட 21 ஜென்மம் முன்னேற்றுகிறீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட குமாரிகள் தானே? பக்காவா அல்லது கொஞ்சம் கச்சாவா? தாதிகளிடம் பாபா பேசுகின்றார். நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, உறுதியான குமாரிகள், முதிர்ச்சி அடைந்தவர்கள். குமாரிகளின் குரூப்பு பக்காவாக இருக்கிறது. யுகல் குரூப் நன்றாக இருக்கிறது. குமாரர்களின் குரூப் கலந்திருக்கிறது. குரூப் நன்றாக உள்ளது. யுகலாக, அதாவது தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு ஆன்மீக போதை இருக்கிறது அல்லவா? அதிகப்படியான போதை என்ன என்பது தெரியுமா? எப்போதிலிருந்து குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் இந்த ஞானத்தை தாரணை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்து அதிகமான மக்களிடம் தைரியம் வந்திருக்கிறது. நாமும் கூட இப்படி இருக்க முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆரம்பத்தில் என்ன நினைத்தார்கள் என்றால், பிரம்மா குமாரிகள் ஆகிவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டியதாக இருக்கும் என்று. ஆனால் இப்போது பிரம்மா குமாரர், பிரம்மா குமாரி ஆனாலும் குடும்ப விவகாரங்களையும் நடத்த முடியும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தம்பதியாக இருப்பவர்களிடம் இன்னும் ஒரு விசேஷம் இருக்கிறது. இவர்கள் மகாத்மாக்களுக்கு சவால் விட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றாக இருந்தாலும், காரிய விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய ஆன்மீகம் சிரேஷ்டமானதாக இருக்கிறது. வெற்றியாளர்களாக இருக்கிறோம். ஆகவே வெற்றியுடன் நடந்து காட்டுவது தம்பதியாக இருப்பவர்களுடைய காரியமாகும். ஆதலால் பாப்தாதா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை அளிக்கின்றார். நல்லது. டீச்சர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். மூத்தவர்களும் கூட எழுந்திருங்கள். நன்றாக இருக்கிறது. பாருங்கள், தந்தைக்கு சமமான டைட்டில் உங்களுக்கும் கூட இருக்கிறது. தந்தையும் கூட டீச்சராக வருகின்றார். டீச்சர் என்றால் சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் மற்றவர்களையும் அனுபவசாலிகள் ஆக்குவது. அனுபவம் என்ற அத்தாரிட்டி எல்லாவற்றையும் விட விசேஷமானது. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்தில் அனுபவசாலியாக ஆகியிருந்தாலும் கூட வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாது. கேட்கும் விஷயம், பார்க்கும் விஷயமெல்லாம் மறந்து போய்விடும். ஆனால் அனுபவம் செய்த விஷயம் மறக்காது. ஆகவே டீச்சர்கள் என்றால் அனுபவசாலிகளாகி அனுபவம் செய்ய வைப்பவர்கள். இந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நல்லது. இப்போது ஏதாவது அனுபவத்தின் குறை இருந்தால் 1 மாதத்தில் நிரப்பிவிடுங்கள். பிறகு பாப்தாதா ரிசல்ட் கேட்பார். நல்லது. 4 பக்கமும் உள்ள பாப்தாதாவினுடைய மன சிம்மாசனத்திற்கு அதிகாரியாக இருக்கின்ற, சதா தன்னுடைய சைலன்ஸ் சக்தியை அதிகரித்து கொண்டும் மற்றவர்களும் முன்னேறுவதற்கு ஊக்கம் உற்சாகம் அளித்து கொண்டும் சதா குஷியாக இருக்கின்ற, மேலும் எல்லோருக்கும் குஷியின் அன்பளிப்பை அளிக்கின்ற 4 பக்கமும் உள்ள பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் அன்பு நிறைந்தவர்களான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமஸ்தே. வரதானம். ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் டிக்கெட்டு வாங்குவதற்கு அதிகாரி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் ஒவ்வொரு கட்டுப்பாட்டிலும் பாதுகாப்பாக இங்கு இருப்பார்களோ அந்த குழந்தைகளுக்கு ஏர் கண்டிஷன் டிக்கெட்டு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும், ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு வினாடியில் கடந்து செல்வதற்கான சர்டிஃபிகேட் தேவையாக உள்ளது. எப்படி அந்த டிக்கெட் வாங்குவதற்கு ரூபாய் கொடுப்பது போல இங்கும் எப்போதும் வெற்றியாளர் என்ற பணம் தேவையாக உள்ளது. அதன் மூலம்தான் டிக்கெட் கிடைக்கும். இந்த பணம் பெறுவதற்காக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாபாவின் கூடவே எப்போதும் இருந்தால் மட்டும் போதுமானது. அவர்களுக்கு அளவிட முடியாத வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் போக வேண்டுமே தவிர மகிழ்ச்சி அல்லது குஷி ஒருபோதும் போகக்கூடாது. நல்லது. அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாதீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். எப்படி உங்களுடைய படைப்பான ஆமை ஒரு வினாடியில் தனது அனைத்து கர்மேந்திரியங்களையும் உள்ளடக்கி விடுகிறதோ, இந்த உள்ளடக்கும் சக்தி உங்களுடைய படைப்பில் கூட உள்ளது. நீங்களோ மாஸ்டர் படைப்பவர் ஆவீர்கள். உள்ளடக்கும் சக்தியின் ஆதாரத்தில்
ஒரு வினாடியில் அனைத்து சங்கல்பங்களையும் உள்ளடக்கி ஒரே சங்கல்பத்தில் இருக்கும் ஸ்திதியில் வாருங்கள். எப்போது கர்மேந்திரியங்களின் கர்மத்தின் நினைவில் இருந்து விலகி ஒரே ஆன்மீக சொரூபத்தின் ஸ்திதியில் இருப்பீர்களோ அப்போதுதான் கர்மாதீத நிலையின் அனுபவம் ஏற்படும். நல்லது. ஓம் சாந்தி.